கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய இந்த புனிதமான திருப்பலியானது திரு ராஜ்குமார் உஷா இவர்களது 31வது ஆண்டு திருமண நாளில் நன்றி திருப்பலியாக கூட ஜெபிக்கிறார்கள். இறைவன் இத்தனை ஆண்டுகளாக இவர்களை ஆசீர்வதித்ததற்கு நன்றி சொல்கின்ற வேளையிலே தொடர்ந்து அவர்களுக்காகவும் அவருடைய குடும்ப நலனுக்காகவும் ஜெபிக்க அன்போடு அழைக்கப்படுகின்றோம். மேலுமாக சிஸ்டர் வின்சி பவன் இவருடைய குடும்பத்தார் இறைவனுக்கு நன்றி திருப்பலி கூட ஜெபிக்கிறார்கள். இறைவன் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். மேலுமாக இந்த திருப்பலியிலே ரிஜா அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், சேகர் என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ஜோஸ்பின் என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இறைவன் இவருடைய குற்றங்களை மன்னித்து புனிதர்களின் தோழமையோடு இவர்களை இணைத்துக் கொள்ள இவர்களுக்காக திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பொதுக்காலம் 20வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை நாம் இல்லங்களில் இருந்தவாறு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை சந்திக்க வேண்டும், நம்முடைய குடும்ப தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆங்காங்கு மக்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்கள் படுகின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் பகிர்ந்து கொள்கின்றார்கள். வேலை இல்லாமல், உறவுகளை சந்திக்க முடியாமல், கடன் தொல்லையினாலும், குடும்ப சமாதானம் இல்லாமையினாலும், மன அழுத்தத்தினாலும், மன போராட்டங்களினாலும் இந்த கொரோனா தொற்றின் காரணமாக மக்கள் வேதனைப்படுவதை அலைபேசியின் மூலமாக அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள். கஷ்டமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. ஆனால் நமக்கு இருக்கின்ற ஒரே நம்பிக்கை ஆண்டவர் மட்டுமே. விண்ணகத்தை நோக்கி நம்முடைய கண்களை எழுப்புவோம், ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு மன்றாடுவோம். நிச்சயமாக ஆண்டவர் விரைவில் நம்முடைய கண்ணீரை துடைத்து நமக்கு தேவையான அருளையும் ஆசிரியும் தருவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இந்த புனிதமான கல்வாரி பலியில் பங்கெடுப்போம். மேலுமாக இந்த திருப்பலியில் நம்முடைய பங்கை சார்ந்த திரு தாண்டவராயன், திரு பால்பாளையம் இவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள ஆன்மீக நலனை தர அவர்களுக்காக மன்றாடுவோம். கார்மெல், ஜான்சி அவருடைய பிள்ளை அவர்களுக்கும் நல்ல உடல் உள்ள சௌக்கியத்தை ஆண்டவர் தர அவர்களுக்காக திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும், சொல்லாலும், செயலாலும், கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான தூய மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நம் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா,
வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்பலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களது ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 56, இறை வசனங்கள் 1 மற்றும் 6 7 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்துக் கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழ செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 13 15 மற்றும் 29 32 வரை. சகோதர சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு திருத்தூதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு
அவர்களுள் சிலரை ஏனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகிறது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக் கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறைவசனங்கள் 21 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினாள். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழி சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, தமக்கு பின்னால் கத்திக்கொண்டே வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரியது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகள் பிணி நீங்கியது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இருக்கின்ற உறவு என்ன என்று நாம் தியானிக்கின்றோம். பழைய ஏற்பாடு என்பது ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள். இவ்வாக்கு தத்தங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைவு செய்கின்றன. பழைய ஏற்பாடு ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள், புதிய ஏற்பாடு கடவுளுடைய நிறைவு செய்கின்றன. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் நிறைவு செய்கின்றன. ஆங்கிலத்தில் பழைய ஏற்பாடு வந்து ப்ராமிஸ் என்பார்கள், புதிய ஏற்பாடு ஃபுல்ஃபில்மெண்ட் என்பார்கள். ஆகையால் இந்த ரெண்டு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நம் தாயார் திரு அவை நமக்கு கற்பிப்பவை என்னவென்றால், முக்கியமாக 3 பாயிண்ட்ஸ்கள், 3 விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. முதலாவது கடவுளுடைய அன்பு, இரண்டாவது கடவுளுடைய நீதி, மூன்றாவது கடவுளுடைய இரக்கம். அப்ப கடவுளுடைய அன்பு என்னவென்றால், இந்த இஸ்ராயல் மக்கள் 430 ஆண்டுகள் பார்வோனின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து வந்தார்கள்.
இந்த 430 ஆண்டுகள் இந்த மக்கள், இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது நமக்கென்று ஒரு விடுதலை நாயகன் வருவாரோ என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். இதைத்தான் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1ஆம் அதிகாரம் இறைவசனம் 16. கார் இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். ஆகையால் இந்த இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்ததனால் ஒரு விடுதலை நாயகனை, ஒரு விடுதலை மன்னனை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் கடவுளாகிய தந்தைய கடவுள் தீர்மானிக்கின்றார், திருமணம் கொள்கின்றார். நான் படைத்த இந்த மனித இனம் அழிந்துவிடக் கூடாது என்று தந்தைய கடவுள் இஸ்ராயல் மக்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகின்றார். அதாவது, நான் உங்களுக்கு தந்தையாக இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்கள் இனமாக இருப்பீர்கள் என்று ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகின்றார். இந்த உடன்படிக்கை கடவுளுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் ஏற்படுத்திய இந்த உடன்படிக்கை ஒரு விலங்குடைய ரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டவை. இதுதான் கடவுளுடைய அன்பை குறிக்கின்றது. ஏனென்றால் நான் படைத்த, தாம் படைத்த இந்த மனித இனம் அழிந்துவிடக் கூடாது என்று கடவுள் திருமணம் கொள்கின்றார். ஆகையால் தன்னுடைய அன்பின் காரணத்தினால் இந்த மனித இஸ்ராயல் மக்களத்தை மீட்கின்றார். இரண்டாவது, தாயாம் திரு அவை நமக்கு போதிப்பது என்னவென்றால் நீதி. கடவுள் நீதியா இருக்கின்றார் என்கின்றது. கடவுள் அன்பா இருக்கின்றார், கடவுள் நீதியா இருக்கின்றார். எப்படி கடவுள் நீதியா இருக்கின்றார் என்பது என்னவென்றால், தான் படைத்த இந்த மனித இனம் பாவத்தினால் முழுகி அழிந்துவிடக் கூடாது என்று என்ன செய்கின்றார்? இந்த பாவப்பட்ட மனித இனத்தை மீட்பதற்காக தம் ஒரே மகனை அனுப்புகின்றார். இதுதான் கடவுளுடைய நீதி என்கின்றோம். ஏன் கடவுளுடைய நீதி என்றால், பாவப்பட்ட ஒரு மனிதனால், பாவம் செய்த ஒரு மனிதனால் இன்னொரு மனிதன் பாவத்தில் இருக்கும் பொழுது அந்த பாவப்பட்ட மனிதனை மீட்க இயலாது. உதாரணமாக, பாவ நிலையில் இருக்கின்ற கணவன், பாவ நிலையில் இருக்கின்ற மனைவி, ரெண்டு பேரும் பாவ நிலையில் இருக்கிறாங்க. கணவனும் பாவ நிலையில் இருக்கிறாங்க, மனைவியும் பாவ நிலையில் இருக்கிறாங்க. அப்ப பாவ நிலையில் இருக்கின்ற கணவனை மனைவியால் விடுவிக்க முடியுமா? விடுவிக்க முடியாது. ஏனென்றால் மனைவியும் பாவ நிலையில் இருக்கின்றார்கள். பாவ நிலையில் இருக்கின்ற மனைவியை கணவன் விடுவிக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் எப்படி மனைவி பாவ நிலையில் இருக்கின்றார்களோ அதே போன்று கணவரும் பாவ நிலையில் இருக்கின்றார்கள். Therefore, பாவ நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதன் இன்னொரு மனிதனால் காப்பாற்ற இயலாது, விடுவிக்க முடியாது. ஏனென்றால் ரெண்டு பேரும் பாவ நிலையில் இருக்கின்றார்கள். அப்ப இந்த பாவப்பட்ட மனிதனை விடுவிக்க வேண்டும் என்றால், இந்த பாவ நிலையில் இருக்கின்ற மனிதனுக்கு மீட்பு அளிக்க வேண்டும் என்றால், பாவமே இல்லாத மனிதன் பிறந்து வர வேண்டும். இதற்கு தான் தந்தைய கடவுள் பாவமில்லாத தாம் ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்புகின்றார். இதை கடவுள் நீதி என்பதை எடுத்து காட்டுகின்றது. மூன்றாவதாக, கடவுள் இரக்கமுள்ளவர் என்று நாம் திருவிவிலித்து நாம் வாசிக்கின்றோம். கடவுள் எப்படி இரக்கமுள்ளவராய் இருக்கின்றார்? அப்ப தான் படைத்த இந்த மனித இனம் அழிந்து போயிடுச்சு அப்படின்னா, பாவத்தினால் அழிந்து விட்டது என்றால், மீட்பு இல்லை என்றால், அங்கே கடவுளுடைய இரக்கம் இல்லை என்று நாம் எண்ணலாம். ஆனால் கடவுளாகி தந்தையாய் கடவுள் நினைப்பது என்னவென்றால், தந்தையினுடைய திருவுளம் என்னவென்றால், தான் படைத்த இந்த மனித இனம் அழிந்துவிடக் கூடாது என்று இந்த மனித இனத்தின் மீது இரக்கம் கொண்டு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால் நாம் பாவங்களை போக்க வேண்டும் என்று கடவுள் திருவுளம் கொள்கின்றார். அங்கே கடவுளுடைய இரக்கத்தை நாம் காணுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனம் 28, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனம் 28, இந்த கானானிய பெண் என்ன சொல்கின்றார்கள்? முன்னாடியே பார்க்கின்றோம். ஆரம்பத்தில் 21, 22 வசனத்தில் பார்க்கின்றோம். தாவீதின் மகனே, ஆண்டவரே தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். ஆண்டவரே தாவீதின் மகனே, என் கணவர் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே தாவீதின் மகனே, என் மகள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே தாவீதின் மகனே, எங்கள் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும் என்று அந்த பெண்மணி கதறுகின்றார். என் மகள் மீது இரக்கமாயிரும். அவனால் பல ஆண்டுகளால் இந்த பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறார். நீர் விரும்பினால் என் மகளுக்கு சுகம் அளிக்க முடியும் என்று இந்த கானானிய பெண் அவர்கள் ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து கேட்கின்ற ஜெபம் மன்றாடுகின்றார்கள். அப்ப ஆண்டவர் அப்பெண் மீது இரக்கம் கொண்டு, ஆண்டவர் அந்த குடும்பத்தின் மீது இரக்கம் கொண்டு
ஆண்டவர் அந்த பெண்ணின் கானானிய பெண் மகள் மீது இரக்கம் கொண்டு என்ன சொல்கின்றார்? நீர் விரும்பியபடியே உமக்கு நிகழட்டும். இதுதான் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய இரக்கம். நீர் விரும்பியவாறு, நீர் ஆசைப்பட்டது போல நீ என்ன நினைக்கின்றாயோ அது நிகழட்டும். இதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய இரக்கம். அப்ப நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்கின்ற இந்த வசனத்தை நான் 3 இடங்களில் நான் கண்டுபிடித்தேன். முதலாவது மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் செஞ்சூரியன் அரச அலுவலர் என்ன சொல்கின்றார்? ஆண்டவரே, நீர் என்னுடைய இல்லத்தில் காலடி எடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என்ற அந்த வசனத்தை பார்க்கின்றோம். அந்த கடைசியில 13வது வசனம், 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கின்றார், நீ புறப்பட்டு வீட்டிற்கு போ, நீர் விரும்பியபடியே உமக்கு நிகழட்டும் என்கின்றார். இதான் முதலாவது ஆண்டவர் சொல்லுகின்றார். நீர் ஆசைப்பட்டது போல உமக்கு நிகழட்டும், முதலாவது ஆண்டவர் சொல்லுகின்றார். இரண்டாவது மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் அங்கே ஆண்டவர் தான் சொல்கிறார். 2 பார்வையற்றவர்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் மன்றாடுகின்றார்கள். ஆண்டவரே, தாவீதின் மகனே, எங்களுக்கு இரக்கமாயிரும் என்று சொல்கின்றார்கள். அந்த 2 பார்வையற்ற மனிதர் மீது ஆண்டவர் இரக்கம் கொண்டு என்ன சொல்கின்றார்? நீங்கள் விரும்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்று 2வது முறையாக சொல்லுகின்றார். 3வது முறையாக இன்றைய நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனம் 28 வாசிக்கின்றோம். அந்த கானானிய பெண்ணை பார்த்து அந்த அம்மா பார்த்து சொல்கின்றார், ஆண்டவர், உமது விசுவாசம் பெரியது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எப்பொழுது நமக்கு சொல்லுவார் நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று? நாம் எப்பொழுது அவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் கேட்கின்றோமோ, நாம் எப்பொழுது அவர் மீது நாம் ஜெபம் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு நாம் ஜெபம் செய்கின்றோமோ, அப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். ஆகையால் இது 3வதாக கடவுளுடைய இரக்கத்தை காண்பிக்கிறது. எந்த ஒரு குடும்பத்தில் ஆண்டுடைய முன்பாக முழந்தால் படியிட்டு செபிக்கின்றார்களோ அந்த குடும்பத்தில் ஆண்டுடைய இரக்கமும் ஆசீர்வாதமும் கடந்து வரும். ஆகையால் இந்த புனிதமான தெய்வீக திருப்பலில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை தமது அன்பினாலும், தமது இரக்கத்தினாலும், தமது நீதியினாலும், தமது அபிஷேகத்தால் நிரப்ப வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியினால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் விற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவா நீ கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையாய் என்னை ஏற்றிக் கொண்டீர். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவா உள்ளத்தை உமக்கே தரவந்தே, உகந்தது அதிலே என நினைத்தே, உலகத்தை அன்பாரிப்பவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்று
ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை எமக்கு ஒப்பு கொடுத்து உண்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறு இழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு எங்களை அருளினார். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் இது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் அண்டமும் உமது மாட்சியால் இருக்கின்றன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது கப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கப்படும் துயில்களும் என் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்போதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயினும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயினும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். நாம் ஒரு ஆக்கு மட்டும் சொல்லியருளும். இரக்கம் ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவன்புடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம். அறிவிப்புகள் 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறு. 19ஆம் தேதி புதன்கிழமை புனித ஜான் பியூட்ஸ் அருள் பணியாளர். 20ஆம் தேதி வியாழக்கிழமை புனித பெர்னாடு துறவுமட தலைவர் மறைவல்லுநர் நினைவு. 21ஆம் தேதி புனித 10ஆம் பயஸ் திருத்தந்தை நினைவு. 22ஆம் தேதி சனிக்கிழமை அரசியான புனித கன்னிமரியா நினைவு. 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு. அன்புக்குரியவர்களே, அலைபேசியில் பல தொடர்பு கொண்டு திருப்பலி எப்பொழுது நடைபெறும், ஆலயம் எப்பொழுது திறக்கப்படும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். இன்று கூட ஆயிரவர்களை சந்தித்து விட்டு வந்தோம். நம்முடைய ஆலயங்கள் திறக்கப்பட சற்று நாட்கள் ஆகும். ஆகவே நமக்கு இன்னும் நம்முடைய ஆயர் தந்தை அவர்களிடமிருந்து நம்முடைய மறை மாவட்டத்தில் ஆலயங்கள் திறந்து எப்பொழுதும் நடந்தது போல திருப்பலியை நடத்தப்பட, திருப்பலி ஒப்புக் கொடுக்க நமக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஆகவே அதுவரையிலும் சற்று பொறுமையாக நீங்கள் காத்திருந்து இல்லங்களில் இருந்தவாறு இதுபோன்று யூடியூப் மற்றும் மாதாக்கின் வழியாக திருப்பலி கண்டு ஜெபிக்கவும், பார்த்து ஜெபிக்கவும், மேலும் குடும்ப ஜெபத்தில் நீங்கள் அதிகமாக ஈடுபட்டு ஜெபிக்கும் விவிலியம் வாசிப்பதிலும் மற்றுமாக குடும்ப ஜெபமாலை சொல்வதிலும் குடும்பமாக இணைந்து நீங்கள் ஜெபிக்கும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய நேரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்திலாவது உங்களுடைய குடும்ப உறவுகளை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப ஜெபத்தில் நீங்கள் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க பங்கு தந்த என்ற முறையிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலுமாக
நீங்கள் வீட்டிற்குள் இருக்கின்ற பொழுதிலும் கூட உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பொது இடங்களுக்கு செல்வதிலும் பொது காரியங்களுக்கு செல்வதிலும் நீங்கள் கவனமாக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய பங்கிலும் கூட அங்காங்கு உடல்நிலை சரியில்லாமல் மக்கள் தொடர்பு கொண்டு செபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கொள்ள உங்களால் யாருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் வராமல் பார்த்துக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த சென்ற வாரம் முழுவதுமாக நம்முடைய பங்கில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் நான் சந்தித்திருக்கின்றேன். வீட்டிற்குள் வரவில்லை. ஏனென்றால் ஒரு சிலர் என்னை வரவேற்பீர்கள், ஒரு சிலர் ஏன் இந்த நேரத்தில் வரார் என்ற ஒரு கருத்துக்கள் கூட இருக்கலாம். ஆகவே தொற்றை கருத்தில் கொண்டு உங்களுடைய இல்லங்களுக்கு வெளியிலிருந்து உங்களை நலம் விசாரித்து விட்டு உங்களுக்கு ஆர்சனிக்கும் ஆல்பம் என்ற அந்த ஹோமியோபதி மெடிசன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் கிளை பங்குகள் இருக்கின்ற NGO வழலூர் மணப்பாக்கம் என்ற இருக்கின்ற பகுதிகளுக்கு நானும் நம்முடைய உதவி தந்தை அவர்களும் செல்வோம் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிளை பங்கான NGO நகரிலே ஆலயமானது சற்று முழுமையடையாமல் இருந்த நிலையானது இப்பொழுது சரிபார்க்கப்படுகின்றது. அந்த பணியானது மேலே ஆலயத்தினுடைய மேற்கூரையிலே தரை போடுகின்ற பணியும் மற்றும் ஒரு சில இடங்கள் பூசாமல் இருக்கிறது. சாக்ரிஸ்டி பணி போன்ற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய ஆயரவர்கள் 1 லட்சம் ரூபாய் மட்டுமே நமக்கு லாக்டவுனுக்கு முன்னால் கொடுத்திருந்தார். இதுநாள் வரையிலும் 1,25,000 கொடுத்திருக்கின்றோம். இன்னும் நிறைய செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகவே NGO பகுதியில் இருக்கின்ற மக்கள் நீங்கள் உங்களால் இயன்றால் கொடுத்து உதவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பெரும்பாலும் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் ஆலய காரியங்களுக்கு, NGO பகுதியில் இருக்கின்ற மக்கள் ஆலய காரியங்களுக்கு நீங்களாக நிறைய கொடுத்து உதவியீர்கள். உங்களுடைய தாராள உள்ளம் எனக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் நாம் ஏறக்குறைய 5 லட்சம் ரூபாய்க்கு அங்கு பணிகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஊரடங்கிற்கு முன்னால் திட்டமிட்டிருந்தோம். நீங்களே கொடுத்து உதவுவதாக சொல்லியிருந்தீர்கள். ஆனால் இந்த ஊரடங்கின் காரணமாக உங்களை சந்திக்க முடியவில்லை, நீங்களும் ஆலயத்துக்கு வர முடியவில்லை. ஆனால் இந்த பணிகள் சென்று கொண்டிருக்கின்றன. முடிந்தவர்கள் நீங்கள் ஆண்டவருக்கு ஆலய பணிக்கு உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நேரில் உங்களை இந்த ஊரடங்கு வேளையில் உதவி செய்யுங்கள் என்று கேட்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை. ஏனால் எல்லோருமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் இந்த நிலையும் கூட உதவி செய்ய முடிந்தால் உங்களை அன்போடு உதவி செய்ய கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாட்களிலே தங்களுடைய குடும்பங்கள் இருந்தாலும் கூட இரவு பகலாக அங்கே இருந்து 4 நபர்கள் இந்த ஆலயத்திலே இருந்து இந்த NGO பகுதியில் இருந்து உதவி செய்கின்றார்கள். குறிப்பாக திரு பால் கிறிஸ்டோபர், திரு ஃப்ரெட்ரிக், திரு டேவிட் மற்றும் திரு டேவிட் சித்ரா இவர்கள் 4 பேரும் அங்கே இருந்து காலை முதல் மாலை வரை இருந்து இந்த வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவன் நிச்சயமாக அவர்களையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் தெரிந்தவர்கள் ஒரு சென்று அங்கு பார்த்தவர்களுக்கு உதவி செய்கின்றீர்கள். உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாதம் 20 மற்றும் 21 ஆகிய 2 தேதிகளில் நான் பங்கில் இருக்க மாட்டேன். ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்தால் முன்னதாகவோ அல்லது அதன் பிறகோ என்னை அலைபேசி தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.